ஹலோ மக்களே, சாண்ட்ரா பயங்கரமாக ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க பிக் பாஸ் வீட்டில். அது இன்றைக்கி ஓப்பனாக அமித் கிட்ட ஒத்துருப்பாங்க. அதாவது எனக்கு வெளியில் பெரிய பிஆர் டீமெல்லாம் இல்லை, நான் ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும், அதுதான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், அட்லீஸ்ட் சிம்பத்தி ஓட்ஸாச்சும் கிடைக்குமே அப்படின்னு அமித் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள அவங்களே தனிமைப்படுத்திட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. யார்கிட்டையும் பெருசாக மிங்கிளாக மாட்டுறாங்க. யார் போய் பேசினாலுமே ஒரு மாதிரி பேசி விட்டுறாங்க. ஆனால் அமித் கிட்ட மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஈவன் பாரு கூட இன்றைக்கி பேச போகும்போது ஒன்றுமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா, ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் சேர்ந்து இவங்களை தள்ளி வைக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ட்ரை பண்ணுறாங்க. இல்லை என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் போனதில் சோகமாக இருக்காங்க, அந்த மாதிரி. அதுவே டாஸ்க்குன்னு வந்தால் நல்லா ப்ளே பண்ணுறாங்க, ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. ஈவன் திவ்யா கிட்ட கூட பாயிண்ட் சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எப்படியாச்சும் இந்த டாஸ்க்கு வின் பண்ணி அடுத்த வாரம் அந்த ஃப்ரீ டாஸ்கில் அவங்களோட ஃபேமிலியை 24 ஹவர்ஸ் இங்கே வைக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. பட் அப்படி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அது ரொம்ப அன்ஃபேருங்க. ஏன்னா நீங்கள் நேற்று அந்த கடிகாரம் டாஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக அமித் அண்ட் வினோத் தான் நின்றுருப்பாங்க. ஸோ அவங்க தான் மோஸ்ட் டிசர்விங் நான் சொல்லுவேன். இன்கேஸ் அவங்க டீம் வின் பண்ணுச்சுன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ளே கொண்டு வர மாதிரி 24 ஹவர்ஸ்க்கு இருந்துச்சு அப்படின்னா வினோத்தை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அமித் அண்ட் சாண்ட்ரா வைல்ட் கார்டாக நடுவில் தான் வந்தாங்க. வினோத் ஃபஸ்ட்லேருந்தே இங்கே தான் இருக்காங்க. அவருக்கு வேறு கை குழந்தை இருக்குது. அவர் வரும்போது உடம்பு சரியில்லை பாப்பாவுக்கு, பிக் பாஸ் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு அவர் முன்னாடி நம்ம பேசுகிறத பார்த்துருப்போம். ஸோ மோஸ்ட் டிசர்விங் யாருன்னா கானா வினோத் தாங்க, இன்கேஸ் அவங்க ஜெயித்தாங்க அப்படின்னா. ஆனால் இந்த சேனலும் இந்த ஏதாச்சும் பிளான் பண்ணி மறுபடியும் பிரஜனன் குழந்தைங்கள உள்ளே அனுப்புனாங்கன்னா இட் வில் பி த வேர்ஸ்ட்டுங்க. ஒத்துக்கவே முடியாதது. அண்ட் இவங்க பண்ணுற விஷயங்களுமே ரொம்ப கேவலமாக இருக்குங்க. வினோத் இவங்ககிட்ட ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ண போயிருப்பாங்க. ஆனால் அது கேட்க போன உடனே உங்கள் டோன் சரியில்லை அப்படின்னு வினோதை ஏறி விட்டுருப்பாங்க. வினோத் டென்ஷனாகி கொஞ்சம் பேசி விட்டுருப்பாங்க. ஸோ இவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னு சத்தியமாக புரியல. இந்த கேமராஸ் கூட ஃபுல்லாக இவங்களுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி 3 ப்ரமோலையும் சாண்ட்ரோட பிரச்சனை தான் இருக்குது. ஸோ இது அவ்வளோ பெரிய பிரச்சனையே இல்லை. இதுக்கு ஏன் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளோ ஸ்க்ரீன் டைம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. சேனல் இவங்களை ப்ரமோட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா இல்லை என்ன கான்செப்ட்னு சத்தியமாக புரியல. கண்டிப்பாக சிம்பத்தி ஓட்ஸ்லாம் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. மக்கள் மொத்தமாக கழுவி ஊற்றிட்டு தான் இருக்காங்க. இவங்க பண்ணுறதை பார்த்து ஐயோ பாருவே பரவாயில்ல போலையே அப்படின்னு தோண வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அமித் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் சாண்ட்ரா கிட்ட உட்காந்து அவங்களோட பிரச்சனைகளை தான் கேட்டுட்ருப்பாங்க. அமித்துக்கு இது ரொம்ப தேவையில்லாத வேலைங்க. அவர் நல்ல மனுஷன் தான், ஒத்துக்கலாம். ஆனால் அவரோட கேம் இது ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. சாண்ட்ரா கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் எலிமினேட் ஆகி போயிருக்காங்க. பிரஜன், ரம்யா, வியானா அவங்கெல்லாம். இந்த வாரம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆதிரே அண்ட் அமித் இவங்க தான் லீஸ்ட் ஓட்ஸில் இருக்காங்க. ஸோ அமித் தேவையில்லாத விஷயங்களில் இன்டர்ஃபியர் ஆகி அவரோட கேம் எஃபெக்ட் ஆகி ஓட்ஸ் கம்மியாகுதோன்னு எனக்கு தோணுது. தெரியலங்க. அவரோட ஃபேமிலியும் வரணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். இப்படி போனால் வராது.